இந்த திட்டம் தளபதி அவர்கள் முதலமைச்சரான பிறகு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த 3 ஆண்டு காலத்தில் பல திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். காந்தி சொன்னதை போல் திட்டங்களை நிறைவேற்றுகிற பொழுது கட்சி வித்தியாசம் பார்க்க முடியாது. ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவன் தேர்தலில் தான் என் கட்சி என் கட்சிக்காரர்கள் எங்களுக்கு ஓட்டு போடு என்று கேட்போம். ஜெயித்ததுக்கு பிறகு தொகுதியினர் எல்லாருக்கும் தான் சொல்லுவாங்க. ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த தொகுதியில செய்கிற காரியங்கள் எல்லாருக்கும் பொறுப்பாக இருக்க வேண்டியதுதான். ஆக ஏழைகளுடைய நிலைமையெல்லாம் உணர்ந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் செய்துகிட்டு இருக்காங்க நம்முடைய முதல்வர் தான். கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழா வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றது எங்களுக்கு பெருமைன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக அதுல அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க எம்ஜிஆருக்கும் அவங்க மத்திய அரசு வந்து நாணயம் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இதுல வந்து டெல்லி அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் உள்நோக்கம் இருக்கு. அவர் சொல்றதுதான் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. நடிகர் விஜய் வந்து இன்னைக்கு அரசியல் கட்சியினுடைய கொடி அவருடைய கொடி அறிமுகப்படுத்திருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? எல்லாருக்கும் நாட்டை அரசியல் செய்ய உரிமை உண்டு, கட்சி நடத்த உரிமை உண்டு, கொடியேற்ற உரிமை உண்டு. ஜனநாயக நாடு யாரும் வரைக்கும் தடுக்க முடியாது. வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்து நீர்வளத்துறையில் வந்து டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்ட்டு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அன்புமணிக்கு இந்த இரிகேஷனை பற்றி ஃபுல்லாக தெரியாது. தமிழ்நாட்டில் டேம் கட்டுறதுக்கு இடமே இல்லை. எல்லா இடமும் கட்டி முடிச்சிருக்கோம். 48 டேம் கட்டியிருக்கோம். அன்றைக்கே தலைவர் சொல்லியிருக்கோம். நாங்கள் தான் காவேரி பிரச்சனை தீர்த்தோம், நாங்கள் தான் முல்லை பெரியார் பிரச்சனை தீர்த்தோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.